ரெட்டத்தலை கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளிவருது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். 25th அன்னைக்கு ஒரு நல்ல டேட், ஒரு நல்ல படத்தோட வரோம் அப்படின்றது ரொம்ப மகிழ்ச்சி. ரெட்டத்தலை வந்து ஆக்சுவலாக என்ன பயங்கரமாக அட்ராக்ட் பண்ண விஷயம் இந்த படத்தை சூஸ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து இதோட ஸ்கிரிப்டை தாண்டி இதோட ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா இப்போ உள்ள ஆடியன்ஸ் வந்து எப்படி க்ளூடாக வச்சுக்கணும், ஒரு தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். சவுண்டிங் வைஸும் சரி, படத்தோட ஸ்பீடு, அந்த படத்தில் இருக்கிற ட்விஸ்ட். ஸோ எவ்ரி 10 minutes ஏதாவது ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். எவ்ரி 2 scenesல ஒரு விஷயம் நடக்கும். அது வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டரை வந்து ஆடியன்ஸை வந்து க்ளூ பண்ணி வைக்கும் அப்படின்னு நான் கதை கேட்கும் போதே அது எனக்கு தோணுச்சு. ஸோ அப்படி தான் இந்த கதைக்கு நான் ஆக்செப்ட் பண்ணேன். அண்ட் ரெண்டாவது, என்னோட தடத்துக்கு அப்புறம் 2 வேடங்களில் நடிக்கிற ஒரு படம் எனக்கு வந்து அது ஒரு பெரிய சவாலாக இருந்துச்சு. ஏன்னா தடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வேரியேஷன் இல்லை. ஏன்னா 2 ட்வின் கேரக்டர், லுக் வைஸ் பெரிய வேரியேஷன் இருக்கக்கூடாது. பட் அதில் சட்டில் பெர்ஃபார்மன்ஸில் தான் நாங்கள் ஒரு சேஞ்ச் ஓவர் காட்டணும். ஸோ அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் இருந்துச்சு. பட் இதில் பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஐ திங்க் திருக்குமரன் சார் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம், அவர் கொடுத்த அந்த இன்புட்ஸ், நிறைய ரெஃபரன்சஸ் கொடுத்தாரு. அண்ட் என்னோட இன்புட்ஸும் பண்ணி தான் இப்போ நீங்கள் அந்த பிரேடட் கேரக்டர் ஒரு கேரக்டரும், மல்பே உபேந்திரான்ற ஒரு கேரக்டரும், அப்புறமா காளின்ற இன்னொரு கேரக்டர், ரெண்டுமே வேற வேற ஒரு சூழலில் இருப்பாங்க. வேற வேற ஒரு வேற கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் மீட் பண்ணால் என்ன நடக்கும், அதுக்கப்புறம் அதுக்கான விஷயங்கள், அதை தாண்டி நடக்கிற விஷயங்கள் தான் அந்த கதை. எல்லாத்துக்கும் மேலே இது வந்து முக்கிய புள்ளியாக லவ் இருக்கும். அதான் சித்தி நானி அந்த கேரக்டரில் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த படத்தோட நகர்வை முடிவு பண்ணுற ஒரு கேரக்டராக இருக்கும். ஸோ ஐ திங்க் எல்லாமே ஒரு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு ஒரு த்ரில்லிங்கான வித் லவ் அண்ட் ஒரு நல்ல ஒரு டீம் கிடைச்சது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இந்த படத்துக்கு இருந்துச்சு. சாம்சியஸ் மியூசிக்காக இருக்கட்டும், ஏன்னா புது சவுண்டிங் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லேயே வந்து எல்லாரும் அதை பாராட்டினாங்க. அண்ட் இவ்வளோ பெரிய ஒரு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனாக இருக்கட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூவாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு என்னோட நன்றிகள். அதுக்கெல்லாம் டிஜு பின்னாடி ஒர்க் பண்ண எங்களோட டெக்னீஷியன்ஸ் தான் காரணம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே எங்களோட ப்ரொடியூசர் பாபி பாலச்சந்தர், பிடிஜி யூனிவர்சல், அவங்க ஒரு எந்த விதத்துலையும் காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு படத்தை எடுத்திருக்காங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்த ஒரு டீம் ஒர்க் தான் ரெட்டத்தலை. ரியலி எக்ஸைட்டட். கண்டிப்பாக அவங்க எல்லாரையும் எக்ஸைட் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். எல்லாத்துக்கு மேலே மியூசிக் நான் சொன்னேன். அதில் வந்து தனுஷ் சார் பாடல் கண்ணம்மா, அதை மிஸ் பண்ணவே முடியாது. எல்லாரும் அதை இப்போ அது வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கும் தனுஷ் பிரதருக்கு என்னுடைய நன்றிகள். ஸோ எல்லாரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் உங்கள் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறக்கூடிய ஒரு படமாக இருக்கும். வணக்கம் எல்லாருக்குமே. ரெட்டத்தலை 25th ரிலீஸ் இருக்கு. அண்ட் சில படத்தோட ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்கு. அண்ட் நம்ம படத்தோட சேம், பிகாஸ் இட்ஸ் அ வெரி வெரி தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஒரு படம் நம்ம கிரியேட் பண்ணிட்டேன். அண்ட் டெஃபினெட்கா பிகாஸ் ஆஃப் த பிஜிஎம், பிகாஸ் ஆஃப் தி ஆர்ஆர், கண்டிப்பாக ஒரு ஃபீல் இந்த தியேட்டர்ஸ் இஸ் கோயிங் டு பி வேற லெவல். அண்ட் சார் சொல்லிட்டு மாதிரி இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஒரு ரேசி படத்தோட ஸ்க்ரீன் பிளே இருக்கு. அண்ட் டக்குல ஒரு எவ்ரி 10 minutes, எவ்ரி 20 minutes there is some or the other suspense, some thrill மாதிரி the audiences are going to get. And எனக்கு ஒரு borderline ADHD மாதிரி இருக்கு. I get distracted ரொம்ப சீக்கிரம். I will pick up my phone even when I'm watching cinema. ரீசெண்டாக நான் இது பார்த்துட்டேன். அண்ட் ஐ ஹவ் சீரியஸ்லி, நிஜமாவே நான் சொல்கிறேன், ஐ ஹவ் என்ஜாய்ட் த ஃபிலிம் ஸோ மச். நாட் ஈவன் ஒன் டைம் ஐ ஹவ் பிக்ட் அப் மை ஃபோன். ஸோ that is the USP of this film, and every age group I think is going to connect with this kind of fast-paced film. சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது ஸ்க்ரீன் பிளே வந்து நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க. தடையிற தடம் இது எல்லாமே வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுடைய சாய்ஸில் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கதையை தாண்டி ஸ்க்ரீன் பிளே நல்லா இருக்கும் அப்படின்றதுல நிச்சயமாக பிரதர், அதுதான் வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஆனால் இப்போ உங்கள் சொன்ன மாதிரி ஈஸியாக டிஸ்ட்ராக்ட் ஆகிறாங்க இப்போ ஆடியன்ஸு.
ஸோ அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் ஒரு ஸ்க்ரீன் பிளே நம்ம ஒரு விஷயம் அங்கே பண்ணும் போது தான் ஆடியன்ஸ் வில் பி க்ளூட். ஸோ ஏதாவது ஒன்று நடந்துட்டு இருக்கணும். ஸோ அது வந்து இந்த படத்தில் அது நடந்திருக்கு. ஸோ அதுதான் இந்த ஸ்க்ரீன் பிளே பேட்டர்ன் நான் சொன்னது. ஏன்னா ஒரு ஆடியன்ஸாக தான் நான் கதை கேட்பேன். ஸோ அதுக்கப்புறமா தான் என்னோட கேரக்டர் எல்லாத்துக்குள்ளேயும் நான் போவேன். ஸோ என்னோட ஆடியன்ஸாக நான் அந்த படம் கதை கேட்கும் போது எனக்கு வந்து ஈஸியாக கனெக்ட் ஆச்சு. அண்ட் இட் மேட் மீ க்ளூட் டு த ஸ்கிரிப்ட். எண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயம் எனக்குள்ளே தோணுச்சு. ஸோ அதுதான் அந்த மெயின் ரீசன் இந்த படத்தை நான் செலக்ட் பண்ணதுக்கான ரீசன். ட்ரெய்லரை பார்க்குறப்ப சம் ஷேட்ஸ் வந்து சீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்களா ஆதி பகவானோட ரெஃபரன்ஸ், ஆதி பகவான் ஜெயம் ரவி மூவியோட ரெஃபரன்ஸ் சம் சீன்ஸ் இருக்க மாதிரியே இருந்துச்சு. மேபி அந்த ட்வின் கேரக்டர்ஸ் ஆகலாம், அந்த அந்த ட்ரெய்லரில் பார்க்குற சில சீக்வன்ஸ் எல்லாமே ஆதி பகவானை ரிமைண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ஸ்டோரி எந்த வகையில் அமைஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குமா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை பிரதர். ஏன்னா அது வேற கதை, வேற பேட்டர்ன். இதில் ட்வின்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி இது ட்வின்ஸ் கிடையாது. அது ஓப்பனாகவே இந்த இடத்துல சொல்லிடுறேன். இது ரெண்டு வேற கேரக்டர்ஸ். ஸோ அந்த கேரக்டர்ஸ் ஒரே மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் ஒரு சந்தர்ப்பத்தில் மீட் பண்ணி அதுக்கப்புறம் நடக்கிற நிகழ்வுகள் தான் இந்த கதை. ஸோ நிச்சயமாக எல்லாருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் பிகினிங்லேருந்தே காமிச்சிருப்பா. ஒரு கியூரியாசிட்டி பிகினிங்லேருந்தே ஒரு பில்ட் ஆகும். அந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 minutes டிரெக்டர் வந்து அந்த கேரக்டருக்குள்ளே அந்த கதைக்குள்ளே அவங்க எல்லாரையும் கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நடக்கும் போது ஒரு விஷயம் நடக்கும் போது நீங்கள் எல்லாருமே என்னடா இது நடந்துருச்சு, இதுக்கப்புறம் என்னன்னா அதுதான் the ஸ்க்ரீன் பிளே நான் சொன்னது. ஸோ ஐ திங்க் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் வேறு எந்த படங்களையும் இதில் கம்பேர் பண்ண வேண்டாம். ஸோ ஐ திங்க் இட் வில் பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு வந்து முக்கியமாக நான் சொன்ன மாதிரி இந்த லவ்வை ஹேண்டில் பண்ண விஷயமா இருக்கட்டும். ரெண்டாவது இந்த ஆக்ஷன் எங்கேயுமே வந்து இதில் எதுவுமே திணிக்கப்படாத ஒரு ஆக்ஷனாக இருக்கும். எல்லாமே வந்து கதையோட்டத்தோட தேவைப்படுற ஒரு ஆக்ஷனாக இருக்கும். வி பிளான்ட் இன் சச் வே இது ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு பிசி ஸ்டண்ட் மாஸ்டர் தான் பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இன்டர்வல் பிளாக்குக்கு முன்னாடி இருக்கிற சீக்வன்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் ஐ திங்க் அது ஒரு வேற விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம். அண்ட் சாமோட அந்த மியூசிக்கோட ஐ திங்க் இட் வில் பி வெரி எக்ஸைட்டிங். ஸ்டண்ட்னோடனே ஏற்கனவே ஏர் முருகதாஸ் கூட நீங்கள் ஃப்ளைட் அனுப்பிச்சேன்னு அந்த படத்தில் அந்த மாதிரி பெரிய அதிரடி ஸ்டண்ட்லாம் இருக்கு. இல்லை பிரதர், அந்த அதிரடி ஸ்டண்ட்ஸ் இருக்கு. பட் அந்த மாதிரி ஃப்ளைட்லேருந்து குதிக்கிற அளவுக்கு இந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கும் இடம் இல்லை. ஸோ இது பேசிக்காக அந்த கேரக்டர் எப்படி பிஹேவ் பண்ணுமோ அப்படிதான் அந்த ஸ்டண்ட் வச்சிருக்காரு. ஸோ அவங்க இந்த 2 கேரக்டர்ஸ்க்கான ஒரு விஷயமா ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டண்ட்டும் கொஞ்சம் யூனிக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டபுள் ஆக்ஷன்னா ரொம்ப பிடிக்கும்? இல்லை, ஒர்க் ஆகிருக்கு முன்னாடி அண்ட் இப்போ திருப்பி அதை எடுத்து பண்ணியிருக்கோம். ஸோ அது மாஃபியாலையும் அது ஒன்று நடந்துச்சு. அண்ட் எக்ஸைட்மெண்ட்டே வந்து அந்த எண்டு அந்த டெக்ஸ்டர் கேரக்டர் வரும்போது இப்போ இன்னும் கேட்டுட்டு இருக்கிறது என்னென்னா, சார் அதை எப்போ சார் பண்ணுவீங்க மாஃபியா டூன்னாங்க. அது எனக்கு கதையே ரெடியாகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து எனக்கு என்னென்னா ஒரு சேலஞ்ச் இருக்குது. ஒரு படத்தில் இவ்வளோ வேரியேஷன் பண்ண முடியும் ஒரு ஆக்டருக்கு அப்படின்னும் போது அது ஒரு நமக்கு ஒரு பெரிய ஒரு தீனி மாதிரி தான். பட் அதை ரொம்ப பொறுப்போட கையாள வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஐ திங்க் அது வந்து இயக்குனர் நம்மள்கிட்ட வந்து கொடுக்குற அந்த இன்புட்ஸும் அவர் நம்மள்டேருந்து வாங்குற அந்த ஒரு ஒர்க் இருக்கு இல்லையா, அதுதான் ஐ திங்க் ஐ எம் பிளஸ்ட். நான் ஒர்க் பண்ண இயக்குனர்கள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்னையே நான் வந்து ரீடிஸ்கவர் பண்ணுற மாதிரியான இயக்குனர்கள் நிறைய பேர்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். லைக் மகேஷ் சார், ஆரியவரகன் சார், மணிரத்னம் சார், கௌதம் மேனன் சார், ஸோ இந்த மாதிரி பாலா சார். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இட் டுக் மீ டைம், கொஞ்சம் ரொம்ப லாங் பீரியடுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு கிடைச்சிது. பட் அந்த விஷயத்தை நான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ லவ் ட்ராக் வந்து பற்றி சொல்லிட்டே இருந்தாங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் கதாபாத்திரமே இந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவமாக இருக்கும், அந்த ட்ராக் பற்றி கண்டிப்பா அது படத்தோட லவ் ட்ராக் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ராக் இருக்கு. என்னன்னா பிகாஸ் இட் இஸ் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் படத்தோட. பிகாஸ் என்னன்னா பிகாஸ் இட் இஸ் ஹவ் லைக் அ மேன் கேன் டூ வாட் ஃபார் லவ், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. அண்ட் டு வாட் எக்ஸ்டென்ட், ஆமா, டு வாட் எக்ஸ்டென்ட் he can go to win his love. And at the end if that love is reciprocated or not reciprocated, that also we don't know. So அதுதான் ஆக்சுவலி இது ஸ்கிரிப்டோட மெயின் சப்ஜெக்ட்.
So everything is surrounding around the fact that there is one character who is so much in love with Andre's character and இப்போ what all he can do for that girl. So அதுதான் main. ஆனா still every person who is there on this poster is so important in the film. There's John Vijay, there is Tanya Ravichandran, there is a lot of girls who are, lot of characters who are bringing so much of elements in the film that ஒரு driving force. Like I said, ஒரு டக்கு 10-15 minutes there is some sort of suspense that is coming. So that is coming through the driving wheels. ஒரு character coming and then how the story is moving forward. So that is the most important part of it. இம்சை அரசன் படத்துல டிஎஸ் ராஜன் காமெடியா வந்து பெரும்பாலான தமிழ் சினிமால 2 அண்ணன் தம்பிப்பாங்க பிரிஞ்சுவாங்க கிளைமேக்ஸ்ல சேருவாங்க சண்டை போடுவாங்க அந்த மாதிரி தான் பெரும்பாலும் ஸ்கிரீன் பிளே இருந்தாங்க அவங்க நேரே சொல்லிட்டாங்க என்ன வச்சுதான் அந்த கதையே நல்லதுன்னு ஹீரோயினுக்காக 2 பேரும் சண்டை போடும் போது தான் பெரும்பாலான தமிழ் சினிமா வந்துருக்கு இது எந்த அளவுக்கு ஸ்பெஷல் அண்ணன் தம்பி அது யாரு ஸ்பெஷல் என்ன இல்ல அண்ணன் தம்பி கதையே இல்லைன்னு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது அண்ணன் தம்பி கதை கிடையாது 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் அண்ட் இது யூஸ்வலா அவங்க கேரக்டருமே யூஸ்வலா இருக்கு அவங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும் அந்த ஆசைகள் வந்து அளவுகோல் இருக்கு அது கொஞ்சம் தாண்டிட்டா பேராசையாயிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான ஒரு லைன்ல தான் அவங்க கேரக்டர் டிராவல் ஆகிட்டு இருக்கும் என்னோட கேரக்டர் அதை இவங்களை வின் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுன்ற ஒரு கேரக்டர் பட் இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு அண்டர்லைன் வேற ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கு அதுதான் கனெக்ட் ஆகும் அதுவும் இதுவும் கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள் தான் இந்த படத்தோட என்ன வேலை பார்க்கறான்னு படம் பாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு சர்வேன் மேம் நீங்களும் இந்த படத்துல பார்த்தீங்கன்னா உங்க கையில துப்பாக்கி இல்லை போஸ்டர்ல உங்களுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கா இந்த ஆக்ஷன்ஸ் எனக்கு இல்ல எனக்காக நிறைய ஆக்ஷன்ஸ் ஆயிடுச்சு படத்துல நீங்க செலக்டிவா சூஸ் பண்றீங்களா ஸ்டோரிஸ் நீங்க தமிழ்ல எஸ் இந்த இப்படிதான் இருக்கணும் படம் இந்த மாதிரி இருந்தா கதை இருந்தா தான் நான் வந்து செலக்ட் பண்ணுவேன் அப்படிங்களா அதுக்கான காரணம் என்ன ஏன்னா பிகாஸ் லைக் ஐ செட் நேத்து ஒரு என்னோட ஸ்பீச்ல நான் சொல்லிட்டேன் தட் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ஐ ஆஸ் அ ஆடியன்ஸ் ஆஃப் சினிமா like to watch cinema that even if there is a character that is screen lay or 10 minutes kaga what is that character bringing to the screen right and apra suma just for the sorry for my language but just for the heck of being on cinema enakku pudikla that okay she is there she is coming she is dancing apra love scenes pannika apra vanish item enoda style illa I'm not saying that that is right or wrong but my schooling has been done from theater. So theater lay what we do is that every person that comes stage there is a purpose that person is following otherwise he or she is not a part of the theater only. So other than I am very selective about my films. I'm not saying that in the future if I get an opportunity to work in a film which is purely love story of course I will do that. Anna what is the whole storyline is most important. So enakku story is most important apra all the other aspects of films are important. வினை தாண்டி வருவாய் மாதிரி ஒரு லவ் மூவி இருந்துச்சுன்னா நடிப்பேன். ஆமா கண்டிப்பா. அருண் விஜயோட கதாபாத்திரங்கள் கவனிக்கப்படுற மாதிரி அவரோட கெட்டப்பும் கவனிக்கப்படுது. பாருங்க இந்த கெட்டப் பார்த்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கெட்டப் சூஸ் பண்றதுல உங்களோட இன்புட் இருக்குமா இல்ல அது டைரக்டரோட சாய்ஸா? நிச்சயமா என்னோட இன்புட்ஸ் நிறைய கொடுப்பேன். இப்போ என்ன இருந்தால் கெட்டப்பு கூட நான் நிறைய 2-3 ட்ரை பண்ணி கவுத்து சட்டை காமிச்சிக்கிட்டே இருப்பேன். அதில் ஒன்று செலக்ட் ஆனது தான் என்ன இருந்தது. ஸோ அந்த மாதிரி பர்சனலாகவே நான் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அஃப்கோர்ஸ் ரெஃபரன்சஸ் சம்டைம் டிரெக்டர்ஸ் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கொடுப்பாங்க. நமக்கும் அது எது நல்லா இருக்கும்ன்றது நம்மளும் இந்த ஃப்ரீ டைம்லலாம் நிறைய கொஞ்சம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் நம்ம பண்ணி வீணும் இது நமக்கு கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி கேரக்டர் இருந்துச்சுன்னா இப்படி வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம ஒன்று மைண்டில் வச்சுருப்போம் இல்லையா, அது வந்து கரெக்டாக அமையிறது தான். அது நம்மளை அமைச்சுக்கணும், அது இதுனா நல்லாயிருக்கும், நமக்கு இந்த கேரக்டருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான். அஃப்கோர்ஸ் அந்த ரெஃபரன்ஸஸை வச்சு நம்ம இன்புட் 100% என்னோட இன்புட் இருக்கும். இப்போ நீங்கள் ஹீரோ வில்லன் பண்ணுறீங்க, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குது? ஏன்னா இப்போ வில்லன் கதாபாத்திரம்னா நீங்கள் ரொம்ப ரசித்து பண்ண மாதிரி இருக்கு, ஸ்டைலிஷாக வில்லன் ரோல்ஸ் பண்ணுறது இல்லை. அதில் வந்து எங்கேயுமே இப்படி தான் அப்படின்ற எந்த வரைமுறையும் இல்லை. ஸோ அதில் வந்து ஒரு எல்லை இல்லை, நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே இல்லை. இப்போ ஹீரோனா we have certain limitations இல்லை, ஒரு கேரக்டர் பண்ணும் போது we have certain limitations. இதுக்கு மேலே நம்ம ஏன்னா அந்த கேரக்டருக்குள்ளே தான் நம்ம இருக்கணும். பட் இந்த மாதிரி அன்டாய் பண்ணும் போது என்னென்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக ஒரு ஆக்டராக நமக்கு வந்து இன்னும்
ஒரு ஃப்ரீடம் இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு பிடிக்கும். இது டுவேன்ஸ் ஸ்வாகாக இருக்கட்டும், பெர்ஃபார்மன்ஸ்லேயும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கூட போகிறோம். ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு விஷயமா நான் அந்த ஒரு ஆன்டை ரோல் பண்ணும் போது எனக்கு தோணும். அதுக்காக நான் வந்து தொடர்ந்து அது மாதிரி பண்ணதில்லை. எனக்கா பிடிச்சி நான் பண்ணுறது தான். எப்பயாவது லைக் இப்போ சிசிவியில் ஒரு கேரக்டர் 4 பேர் பண்ணோம், எல்லாமே கிரே ஷேட்ஸ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த கேட்டை உடச்சிட்டு உள்ளே வந்து அண்ணான்னு கத்துற ஒரு சீனாக இருக்கட்டும். ஸோ அது வி நோ தட் அந்த இடத்துல வி கேன் ஸ்கோர் அப்படின்னு தெரியும். ஸோ ஐ சி எவ்ரி ஆக்டருக்கு அது ஒரு சில பேர் அதை கேரி பண்ணுறவங்களுக்கு வந்து அது ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஏன்னா அது வந்து நம்மளால் ஃபுல் ஆஃப் பண்ண அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். அது வந்து எனக்கு என்ன இருந்தாலும் கிடச்சிச்சு. ஸோ அந்த விஷயத்த என்னென்னா இப்போ ஆடியன்ஸ் வந்து அதுக்கு அதில் என்ன பெரிய ப்ளஸ்ன்னா, நான் நார்மலாக கேரக்டர் பண்ணும்போது கூட ஒருவேளை இவன் சுவிட்ச் ஆவானோ அப்படின்னு ஆடியன்ஸே வந்து கெஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு ப்ளஸ். நம்ம நார்மல் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும் போதும் எனி டைம் எனி திங் மே ஹேப்பன். ஸோ அந்த கெஸ்ஸிங் இருக்கு இல்லையா, அதுதான் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். அண்ட் எனக்கு அப்படி வரும்போது எனக்கு என்னமோ தெரியல, பாடி லாங்குவேஜ் அண்ட் எல்லாமே மாறிட்டு. திருப்பூர் சாங் சென்ஸ் மார்க்கராட்டை பற்றி டார்ஜிலிங் டெம்பிள்னு பஞ்சாப் இருக்காங்க, சிவகாசின்னு நினச்சிட்டு அதுவும் நல்லா இருக்கும். எடுத்துலேயே ஒரு நைட் சாங் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இந்த படத்தில் அது மாதிரி என்ன ஸ்பெஷல் வச்சுருக்காரு, ஃபாரின்லாம் எடுத்த மாதிரி இருக்குது சாங் பற்றி சொல்லுங்கள். கண்ணம்மா கண்ணம்மா சாங் தான் நான் மெயினாக. ஏன்னா அது ஹீரோயினுக்கான ஒரு லவ், அந்த ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் காட்டுற மாதிரியான ஒரு சாங் தான் மெயினாக. அந்த சாங்கு மற்றதெல்லாம் வந்து பேக்ரவுண்டில் தான் வரும். மேக்ஸிமம் தீம் சாங்காக தான் வரும். கண்டாரக்கொல்லி சாங்காக இருக்கட்டும், அண்ட் அடுத்த டார்க் தீம் சாங்காக இருக்கட்டும். ஏன்னா இந்த படத்தில் வந்து அந்த மாதிரி எதுவுமே எங்களுக்கு தேவைப்படலை. ஜென்ரலாகவே ஆண்டனி சார் தெரியும், அவர் ஒரு விஷயத்தை பண்ணும் போது தேவையில்லைன்னா அது வேணாம் சார், அது லேகு அப்படின்னு தூக்கிடுவார். ஸோ அப்படி தான் எடிட் டேபிளில் போயிட்டு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டோம், இந்த படத்துக்கு வந்து வி ஜஸ்ட் நீடட் திஸ் 3 songs விச் இஸ் லைக் பேக்ரவுண்ட் சாங்காக தான் இருக்கணும். எதுவுமே வந்து லவ் மாண்டேஜாவோ இது லவ் சாங்காவோ போகக்கூடாது அப்படின்னு ஃபீல் பண்ணோம். பட் அண்டர் கரண்ட்டில் அவரோட ஆர்ஆரில் அந்த ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு என்னமோ தெரியல, இப்போ ரொம்ப நாளாகவே எனக்கு வந்து அந்த மாதிரி தான் அமைஞ்சிட்டு இருக்கு. நானும் நினைக்கிறது உண்டு, எப்போ ஒரு நல்ல டான்ஸ் சாங்காக கொடுக்கடா, ரொம்ப நாளாச்சு ஆடி. பட் இதில் கண்ணம்மாவில் வந்து ஒரு க்யூட்டான ஒரு டான்ஸ் மூமெண்ட் இருக்குது. ஸோ அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது தனுஷ் சார் பாடி நம்ம ஆடும் போது இட் வாஸ் வெரி வெரி. அந்த மாதிரி சாங் இப்போ சார் சொன்ன மாதிரி டான்ஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி விருப்பம் இருக்கா? நீங்கள் சொன்னீங்க நல்ல கதாபாத்திரம் இருந்தால் இம்பார்ட்டன்ஸ் இருந்தானே, இந்த மாதிரி சாங் பெர்ஃபார்ம் பண்ணுறது அந்த மாதிரி சாங் அமையல அப்படின்ற ஒரு இது இருக்கா? கண்டிப்பா. எனக்கு சின்ன வயசோட ஐ ஹவ் சீன் சாங்ஸ் ஸ்விட்சர்லாண்ட்ல, ஒரு வைப்ரண்ட் லொகேஷன்ஸ்ல ஐ ஹவ் சீன் அஜித் சாரோட படம், ஐ ஹவ் சீன் விஜய் சார்ஸ் ஃபிலிம்ஸ், அண்ட் I have grown up watching even in Hindi. They'll go to Switzerland and Angi, they'll do like in a sari or a scene. I love the concept of it if it's required in the film. Ana in the Kannamma song, you know, the first abroad oda shooting, live la first abroad shooting. So I was extremely excited. Malaysia la irukku and nalla buildings and malls and the mari oru location na yosite and the mari maybe it is there. Ana we have reached there. பார்த்தா எதுவுமே மலேசியா எல்லாமே நோ டாலரன்ஸ். ரொம்ப ரொம்ப கிளீனாக இருந்தார். ஏன்னா சார் இது வந்து சப்ஜெக்ட்லேருந்து எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா இது நான் எடுத்திருந்தா பாண்டிச்சேரியிலே எடுத்துவேன். ஏன்னா எல்லா யூனியன் பிரதேசத்தில் நடக்கிற கதை தான். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியில் போகவே வேணாம் சார். அவர் யோசிச்சது என்னன்னா ஒரு ரூவின்ஸ் பின்னாடி இருக்கணும், அந்த கலர் பேலட் இருக்கணும் சார், ஆளே இல்லாத மாதிரியான ஒரு விஷயமா இருக்கணும். அதுதான் பிளான் பண்ணாங்க. ஸோ அவங்களோட இது அப்படியே பட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும். லைக் அந்த பாண்டிச்சேரி ஃபீல் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் எம்டினஸ் இருந்தது. அது அவர் ஹி வாண்டட் தட். அது வரான பியூட்டிஃபுல்லாக பிக்சரைஸ் பண்ணிருக்கோம். வீடியோ சாங் வரும்போது ஐ திங்க் இல்லை, அதை வந்து நம்ம ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணோம்ல, அதுதான் பெரிய டாஸ்காக இருக்கு சார். ஏதாவது பில்டிங் இல்லை சார் அது தப்பாயிடும் அப்படின்ட்டு. பட் தே அண்டர்ஸ்டுட். அதுதான் கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக பண்ணிடுறோம். இந்த படத்தில் இன்னொரு சாங் இருக்குல்ல சார், அந்த கண்டாரக்குள்ளி சாங், அந்த சாங் ரிலீஸ் ஆகும்போது சில மீம்ஸ் எல்லாமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்தது. நான் அந்த கண்டாரக்குள்ளி அப்படின்னு வரும்போது நான் கூட என்னமோ நினைச்சு பயந்துட்டேன்ற மாதிரி எனக்கு நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்து. ஸோ அந்த சாங் ஃபர்ஸ்ட் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? நீங்கள் ஏதாவது அந்த மாதிரி ஃபீல் பண்ணீங்களா?
அது சாம்கிட்ட நான் ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சாம் வந்து ஒரு கேட்சியா இருக்கும். ஆக்சுவலா அதுக்கான மீனிங் அதெல்லாம் சொன்னார் அவரு. ஸோ அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த மீனிங்க்கும் அந்த பாட்டில் வர அந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவனோட அந்த ஃபீல் தான் வரும். ஸோ அப்படி தான் பண்ணார். கேட்சியாக இருக்கட்டும்ட்டு அப்படி ஒன்று பண்ணியிருக்காரு. அது சாம்கிட்ட தான் நீங்கள் கேட்கும்போது ரியாக்ஷன் ஓகே, சாங் கண்டாரா ஓகே, அப்படி படத்துக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குன்னு நினைச்சீங்களா? இல்லை நீங்கள் ஏதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னன்னு கேட்குறேன் சார். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் சாங் ப்ளே பண்ணுவோம். இல்லை, நான் எப்போதுமே உள்ள இன்டர்ஃபியரே பண்ண மாட்டேன். அது வந்து டைரக்டருக்கு ஆச்சு, அங்கே மியூசிக் டைரக்டருக்கு ஆச்சு. பாட்டு டியூன் நல்லா இருக்கா, பாட்டு நல்லா இருக்கா, யாராவது ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டீங்க, எனக்கு தெரியாது. இல்லை, பட் ஆக்சுவலாக சவுண்டிங்காக அவர் வந்து அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கலாமோ, அது நினச்சி பண்ணாரா என்னன்னு தெரியல. பட் அந்த வேர்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஓகே இட் இஸ் ரைட். ஓகே, நேற்று ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நிறைய மூவிஸ்க்கு வந்து சவுண்ட்ஸ் அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி தியேட்டர்லேயே டெசிபிள்ஸ் அதிகமாக இருக்குன்ற மாதிரி. ஸோ நேற்று ட்ரைலரில் பார்க்கும்போது நிறைய சவுண்ட் அண்ட் நாய்ஸஸாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு ஏதாவது பண்ணிருக்கீங்களா? சவுண்ட் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லரில் பார்க்கும்போது, நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸோட இருக்க மாதிரி. இல்லை பிரதர், ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக டைலாக் நீங்கள் பிகினிங் டைட்டில் பண்ணீங்க படத்தை ட்ரெய்லரோட ஸ்டார்ட்டே பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகும். இது வெரி அதுதான் படத்தோட மூட். அந்த மூட்லேருந்து அப்புறம் அந்த படத்தோட பேஸ். ஸோ கதையை வந்து செட் பண்ணுறதுக்கான ஒரு மூடாக தான் இந்த ட்ரெய்லர் இருக்குது. ஸோ ஆடியன்ஸுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் இதுதான் ஒரு ரேசியான ஒரு ஸ்கிரிப்ட். ஆக்ஷன் இருக்குது, லவ், அவனுக்கான ஒரு வலி இருக்குது, அவனுக்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது அப்படின்றது எல்லாமே அதில் கன்வே பண்ணிட்டாரு. அதே மாதிரி சம்திங் இஸ் ஹேப்பனிங் இந்த ஃபிலிம்ன்ற ஒரு கியூரியாசிட்டியும் டெவலப் பண்ணிட்டாரு. ஸோ அப்போ அதுக்கான மியூசிக்காக தான் பண்ணியிருக்காங்க. பட் இறைச்சலாலாம் எங்கேயுமே அதை கொண்டு போக மாட்டாங்க. உதயகுமார் சாரும் அதில் விட மாட்டார். எங்களோட சவுண்ட் மிக்சிங் வந்து பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ மேபி அதை நீங்கள் ஏதாவது ஹெட்ஃபோன்ஸில் கேட்கும் போது அப்படி தோணுச்சா? சவுண்டில் கேட்டு பார்த்தேன் சார், ஃபுல்லாக அப்படி இருந்தது. ஃபுல்லாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்க மாதிரி இருந்தது. எனக்கு கம்ப்ளைண்ட் இல்லை, ஏன்னா இதை விட சவுண்டெல்லாம் நம்ம பலது கேட்டிருக்கோம், நீங்கள் கேட்டிருக்கீங்கல்ல. அப்போ இது வந்து நீட்டாக இல் பி தியேட்ரிக்கல் சவுண்டிங். ஏன்னா இப்போ அந்த மூடுக்கான ஒரு சவுண்டாக தான் இருக்கும். பட் எங்கேயுமே உங்களுக்கு வந்து அம்மா அப்படின்லாம் எதுவுமே இருக்காது. எவ்ரி திங் இஸ் மெலோட் டவுன் ஒன்லி அண்ட் கெப்ட். ஏன்னா சென்சாரும் பண்ணியாச்சு. எதுவுமே அங்கே வந்து அப்சீனாவோ இல்லை ரொம்ப ராவாவோ நாங்கள் சில விஷயங்கள்லாம் எல்லாமே வந்து சஜஸ்டிவாக தான் பண்ணிடுவோம். சார், சினிமாவில் நீங்கள் 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. நேற்று தான் உங்களோட முறை மாப்பிள்ளை ரிலீஸ் ஆகி டிசம்பர் 1995 ரிலீஸ் ஆகி. அதான் நீங்கள் சொல்கிறீங்க. என்டையர் உங்களோட அந்த டோட்டல் ட்ராவலில் நிறைய கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. என்னை அறிந்தால் விக்டர் ரீச் ஆன அதே அளவில் அதை விட பாண்டவர் தமிழரசன் வந்து அப்பவே பயங்கரமாக ஆடியன்ஸ் ரீச் ஆகிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் திரும்ப பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா? அதுக்கு ஏதாவது இனிஷியேட்டிவ் ஃபியூச்சர் ஏதாவது பண்ணலாம் இருக்கீங்களா? அந்த டைம் மைண்ட் செட் அப்படி இருந்துச்சு. மேபி இப்போ எப்படி ஆடியன்ஸோட மைண்ட் செட் இருக்குன்னு தெரியல. அந்த கதாபாத்திரம் எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ஜென்யூனான ஒரு கேரக்டர், அது வந்து இன்றைக்குமே வந்து நம்ம கேர்ள்ஸுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் தான் இருக்கும். அந்த டைமே வந்து இந்த லவ்வுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குமான ஒரு அந்த சாங்லேயே அது பயங்கரமாக ட்ரெண்ட் கிரியேட் பண்ணுச்சு. பட் இப்போ அந்த மைண்ட் செட் ஆடியன்ஸுக்கு இருக்கா? அந்த மாதிரி கேரக்டர் கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம் தான் நிச்சயமாக பண்ணுவேன். பட் அந்த மாதிரியான ஃபிலிம்ஸுக்கு இப்போ ஸ்பேஸ் இருக்கா அப்படின்றது இன்னும் எனக்கு தெரியல. அந்த ஒரு நம்பிக்கை நிச்சயமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது மாதிரி பண்ணுவேன். இந்தியன் சினிமாலேயே ராஜ் கபூர், ரிஷி கபூர், அனில் கபூர், சவுத் இந்தியாவிலேருந்து நாகேஸ்வர் ராவ், நாகார்ஜுனா பையன் நாகசரி, அதே மாதிரி நம்ம வந்து விஜயகுமார் சார், நீங்கள் அது 3 பேருமே இப்போ ஹீரோ ஆகிட்டார். 3 தலைமுறை ஹீரோஸ் வந்து ரொம்ப ரேர். அது உங்கள் குடும்பத்தில் தான் நிறைய டைரக்டர், ப்ரொடியூசர், நடிகர் இருக்காங்க. எவ்வளோ பேர் இருக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். யாரெல்லாம் நடிகை பெரிய பிடிக்கும்? இதில் நான் வேற லிஸ்ட் போடணும். எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்ல வர்றது சினிமாவில் வர்றதுன்றது வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட். யாரும் புஷ் பண்ண முடியாது. ஸோ வர்றதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னோட சன் வந்து விருப்பப்பட்டாருன்னா ஒரு வர்றதுக்கான ஒரு விஷயமா நம்ம பண்ணலாம். பட் அவங்க நிற்கிறதுன்ற இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னோட என்ட்ரி தான் ஃப்ளாஷாவோ இன்னொரு பையன் வராரு. அதுக்கப்புறம் நம்ம தான் நீந்தி போராடி உடச்சி இழுத்து எல்லாம் நம்ம தான் பண்ணோம். ஸோ நம்மளோட தவறுகள் நம்மளை வந்து இது பண்ணிக்கிட்டோம். ஸோ நிறைய அடிபட்டு தான் நம்ம மேலே வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ யாருமே ஈஸியாக
அப்படியே ஆடியன்ஸும் ஏற்றுக்க மாட்டாங்க. நம்மள்ட்ட அது இல்லைன்னா அது கண்டிப்பாக அது ரீச் ஆக முடியாது. ஸோ ஐ திங்க் ஈச் ஆஃப் தம் அவங்களோட டேலண்ட், பியூர் டேலண்ட்டில் தான் வர முடியும். ஸோ இன்னாருன்றதுனால எதுவுமே ஒன்றும் இங்கே சாதிக்க முடியாது. ஆடியன்ஸும் ரொம்ப கிளியராக இருக்காங்க. அண்ட் எனக்கே வந்து அது இட் இஸ் பிக் ஸ்ட்ரகிள். யார் கிரிட்டிசிசம் நிறைய பண்ணுறது, ஏன்னா எல்லாருமே சினிமா தெரிவிக்கணும், சினிமா இருக்குது. உங்களை வந்து கடுமையாக பேசுறது சிஸ்டர்ஸ், அது வேற யாரும்? சிஸ்டர்ஸ் தான். ஸ்ரீ பாப்பாவாக இருக்கட்டும், எங்கள் எல்டர் சிஸ்டர் கவிதாக்காவாக இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் பளிச்சுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம பசங்க வந்துட்டதுனால அவங்கள்ட்டையும் கேட்டுக்கிறது, ஜென்சியில் வந்து என்னம்மா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிறது. ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஒரு பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும் எனக்கு. ஏன்னா என் ஒய்ஃபாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த சினிமா, ஏன்னா அவங்க ஒய்ஃப் பெரிய சினிமா பேக்ரவுண்ட் இல்லை, பட் ஷி லவ்ஸ் சினிமா. நிறைய படிப்பாங்க, நிறைய எழுதுவாங்க. ஸோ அதனால நான் ஈஸியாக டிஸ்கஸ் பண்ண முடியுது. இப்போ பசங்களும் வந்து சினிமா மேலே ஒரு விருப்பம், ஏன்னா நிறைய படங்கள் பார்ப்பாங்க, அந்த விஷயங்கள்லாம். ஸோ அதனால் நானுமே வந்து சஜஷன்ஸ் கேட்டுக்க முடியுது. ஒரு கதை கேட்டால் நான் வெளியில் நான் பெருசாக டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். நான் டிசிஷன் எந்து தான். பல பேர் என்ன சொன்னாலும் நான் இதை டிசைட் பண்ணேன்னா பண்ணுவேன். அது ஏன் பண்ணுறேன், எதுக்கு பண்ணுறேன்றது எனக்கு மட்டும் தான் தெரியும். அது நான் எக்ஸ்பிளைனும் பெருசாக பண்ணுறது கிடையாது. பட் இட் இஸ் ஐ லைக் இட். ஏதோ ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில சஜஷன்ஸ் நான் கேட்பேன், இது எப்படி இருக்கும், இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லிட்டு அந்த ஒரு லைனை சொன்னேன்னா, இப்போ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் ஒர்க்ஸ்னா, ஏன்னா எனக்கு ஒர்க் ஆனிச்சுன்னா நான் சொல்லிடுவேன். அங்கேயும் ஓகேன்னா இமீடியட்டாக அதை டிசைட் பண்ணுவேன். ஃபியூச்சரில் உங்கள் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து ஒரு படம் நடிக்க வைக்கும், அந்த மாதிரி கதை கனவு கனவு இருக்கா? அப்படி இல்லை. என்னன்னா எனக்கு பெரிய கிஃப்ட் என்னன்னா ஓ மை டாக்ல அப்பா நான் ஆர்னவ் நடிச்சது. அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட். அவருக்கு ஆர்னவுக்கு ஒரு பெரிய பிளெஸிங். ஏன்னா யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் அவருக்கு அது கிடைச்சிது. ஸோ ரியலி ஹாப்பி. ஏன்னா அது வேற மாதிரியா ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் அவருக்கும் நிறைய வாய்ப்புகள் கேட்டாங்க, போனாங்க. பட் அவர் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே இது பண்ணியாச்சு. ஃபியூச்சரில் அவர் என்ன ஆசைப்படுறாரோ அது அவர் பண்ணட்டும். சிஸ்டர்ஸ்லாம் ஆக்ட்ரஸாக எல்லாரோட சேர்ந்து நடிக்கிறீங்க. குடும்ப படமா நாங்கள் மட்டும் பார்த்து சினிமாவில் வந்து ஹார்ட் ஒர்க்னா அருண் விஜய் சொல்லுவாங்க. படம் படைப்பீங்க, ஏற்றுவீங்க, மொட்டை அடிப்பீங்க, கெட்டப் மாற்றுவீங்க. சில படங்கள் வந்து வேற மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே அதில் என்ன பண்ணுவாங்கன்னா அருண் விஜயோட கேரக்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு, அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, அவர் கேரக்டர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி நீங்கள் வந்து படம் வந்து ரொம்ப வேற நெகட்டிவ் ரிவ்யூ ஏதாவது இருந்தாலும் உங்கள் கேரக்டருக்காக கொண்டாடப்பட்ட படங்கள்லாம் எது சொல்லுவீங்க? ஜனனம் படமாவே வந்து ஆக்சுவலாக அது நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அண்ணனுக்கு தெரியும். ஏன்னா அந்த காலத்தில் ஒரு கோணி பை போட்டு அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் பண்ணது. அருமையான டைரக்டரும் கூட அவர். என்னன்னா டிலே ஒரு 3 years அந்த படம் டிலே. ஹீரோயின் திடீர்னு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, ஷார்ட்ஸ் எடுக்க முடியல. அவர் போய் கேட்டால் அவங்களுக்கும் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஸோ என்ன பண்ணுறது? ஸோ அதெல்லாம் மீறி அந்த படம் வந்துச்சு. பட் இன்றைக்கும் எனக்கு வந்து அது ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான கேரக்டர் நான் பண்ணியிருக்கோம் அப்படின்றது. ஏன்னா அது ஒரு இளைஞரோட உணர்வை வந்து பிரதிபலிக்க ஒரு படமாக இருந்துச்சு. ஒரு வேலை இல்லாத ஒருத்தனோட பட்டதாரியோட பிரச்சனைகள் என்னன்றது பேசக்கூடிய ஒரு படம் இருந்துச்சு. அண்ட் ரகுரன் சார் கேரக்டர் அதில் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ரௌத்திரம் பழகு அப்படின்னு. ஸோ அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சு அந்த படம். மேம், இப்போ நீங்கள் ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் பண்ணுறீங்களா? இப்போ ஆக்சுவலி ஸ்டேஜ் ரொம்ப ஒரு பெரிய கமிட்மெண்ட் மாதிரி இருக்கு. ஒரு 6 months 7 month மாதிரி கமிட்மெண்ட் இருக்கு. அப்போ ஃபிலிம்ஸில் ஐ கேன் ஃபினிஷ் ஃபிலிம்ஸ் இன் லைக் 20 days 30 days 40 days அண்ட் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கேரக்டர். ஆனால் தியேட்டரில் அந்த மாதிரி இல்லை. You can't come out. So no. If you commit ஒரு 1 year 1.5 year the tour will go on அந்த மாதிரி. அதுதான் இப்போ டைம் காக it is little difficult, but at some point definitely I will go back. இப்போ நீங்க இந்திய சினிமாவில் எந்த இண்டஸ்ட்ரி வந்து ஹீரோயின்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? ஐயோ, actually if you notice, okay, every industry will have both type of cinema. There will be in Hindi also certain female oriented films, or even a film where there will be a very important role. So I can't really justify. Ana ippo Tamil padala there is a drastic change. It is no longer
just like for the sake of coming and going அந்த மாதிரி இல்லை இப்போ. So I'm very happy to be in the new phase of Tamil industry. ஹீரோயினை மையப்படுத்தி தமிழ்ல வந்த படத்துல ஏதாவது பாத்துருக்கீங்களா? எதுவும் sorry ஹீரோயின் இம்பார்ட்டன்ட் கொடுத்து அந்த ஆமா ஆல்ரெடி ஆக்சுவலி நான் ஒரு ஃபீமேல் கேரக்டரோட ஃபீமேல் ஓரியன்டட் ஃபில்ம் ஐ ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இயர் அனௌன்ஸ்மெண்ட். அருண்ஜெய் வந்து சினிமால போட்ட நிறைய எஃபர்ட் போட்டிருக்காரு. இந்த போட்ட எஃபர்ட்டுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதா ஃபீல் பண்றீங்களா? பர்சனல் क्वेश्चन. இல்ல அது ரொம்ப ஃபீல் பண்ணோம்னா நம்ம ப்ராக்ரஸ் ஆக முடியாது. அதுதான் என்னோட பாயிண்ட். we have to keep pushing ourselves. ஸோ அது மட்டும் தான் எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் நம்ம பொது வெளியில் நம்மளோட கமெண்ட்ஸில் அண்டர் ரேட்டட் வார்டன் ஆக்டர் அவர் ஏன் அவர் கரெக்டான இடம் கிடைக்கலலாம் சொல்கிறது இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி ஐ வாண்ட் டு பிரேக் சம்திங் அண்ட் கெட் இட் அவுட். தேர் வில் பி ஒரு ஸ்டேஜ். ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் தட். அவ்வளோதான். தடையறதாக்க இன்னும் பெரிய வெற்றி அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு தடையறதாக்க இன்னைக்கும் அது எனக்கு ஒரு நடிகனா எனக்கு வந்து வேற ஒரு விஷன் கொடுத்த எனக்கு ஒரு அருண் இப்படி பண்ண முடியும்னு காட்டின ஒரு படமாக தான் நான் நினைக்கிறேன் ஒரு நடிகனா. ஏன்னா அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து என்னை அறிந்தால் படம், ஏன்னா மகிழ் சாரோட ஏன்னா கௌதம் சார் அசிஸ்டன்ட் தான் மகிழ் சார். ஸோ அதை அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது. இல்லை அருண் யூஸ் பண்ணலாம், இப்படி கரெக்ட்னு திங்க் பண்ணுறதுக்கான ஒரு இது எல்லாமே அதில் கிடச்சிது. ஸோ இன்றைக்கும் அது எல்லாருமே வந்து அது பெருசாக அப்ரிஷியேட் பண்ணுற படம். மேபி கமர்ஷியலாக இன்னும் பெருசாக போயிருக்க வேண்டிய படம். மேபி அதை திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணி எடுத்தால் இன்னும் பெருசாக இருக்கும் போட்டிருக்கு. பட் அஃப்கோர்ஸ் கிரியேட்டராக மகிழ் சார் இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட்ஸ் எழுதணுன்றது தான் என்னோட ஆசை. ஏன்னா அவரோட கேப்பபிலிட்டி எனக்கு தெரியும். அவரை மட்டும் புஷ் பண்ணக்கூடாது. அவர் அப்படியே விட்டிங்கன்னா ஒரு சாலிடாக ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவார். அதனால தான் நான் வந்து சைலண்ட்டாக இருக்கேன். சார் ஏதாவது ஒரு சூப்பரான மேட்டரோட வாங்க அப்படின்ட்டு. பட் இஸ் ஒர்க்கிங் ஆன் சம்திங். தனு சார் கூட ஆல்ரெடி இப்போ இட்லி கடையில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க. இப்போ இந்த படத்தையும் ஒரு சாங் பாடிருக்காரு. ஸோ அவருக்கு கூட அந்த ட்ரபிள் ஜேர்னி பற்றி இல்லைம்மா ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. ஏன்னா மனுஷன் வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதே கிடையாது. இப்போ நான் யோசிப்பேன் சம்டைம்ஸ் பாலிவுட் வரைக்கும் படம் பண்ணிட்டாரு, பாலிவுட்டில் போய் ஜெயிச்சிட்டாரு, அங்கேயும் அவருக்கான ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக போகலாமே, தே கேன் டேக். இப்போ நானே வந்து படம் முடிச்சுட்டு 5 months நான் ஒன்றும் படம் பண்ணலை. ஏன்னா பிகாஸ் நான் என்னை வந்து ஆல்வேஸ் ஐ டேக் தட் கேப். ஒரு படம் முடிச்சுட்டு அந்த ரிலீஸ் வரைக்கும் ஐ டேக் தட் கேப். அடுத்த படத்துக்கான ஒர்க்கு என்னை மென்டலாகவும் செட் பண்ணுவேன், அந்த கதைகளுக்கான கரெக்டாக செட் பண்ணிட்டு போவோம். பட் அவர் என்னென்னா கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்காரு. ஸோ மேபி அது அவருக்கான ஒரு அதுதான் அவரோட ஒர்க்கிங் பேட்டர்னாக ஃபீல் பண்ணுறாரு. அதுதான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. அண்ட் ப்ளஸ் அவர் ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணுறாரு. இப்போ ஏன்னா இட்லி கடை முடிச்சுட்டு இமீடியட்டாக போய் அந்த ஹிந்தி படம் போய் பண்ணார். இப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. எப்படி தேரேஷ்குமே எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாருன்றது எனக்கே சர்ப்ரைஸ். டக்குன்னு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி அந்த கேரக்டராக மாறி பண்ணார். ஸோ ஐ திங்க் அது ஒரு பிளெஸ்ஸிங் அண்ட் ஒரு டேலண்ட். அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். பெரிய இன்ஸ்பிரேஷனாகவும் இருந்தது. எங்கேயுமே ரிலாக்ஸ் ஆகாமல் இன்னும் புஷ் பண்ணிக்கிட்டே இருக்காரு லிமிட்டை அப்படின்னும் போது தட் இஸ் வெரி இன்ஸ்பைரிங். ஸோ அது எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம். ஒரு நல்ல நண்பர், நல்ல ஒரு பிரதர் கிடைச்சாருன்றது தான், அந்த ஒரு நட்பு கிடைச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷம். மேடம், எங்கள் ஊரில் அந்த கண்ணத்தில் கூடி இருந்த லக்கி அப்படிம்பாங்க. அது வந்து காட் கிஃப்ட். நீங்கள் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, பப்ளிக் சினிமாவில் இருக்கும்போது தான் உங்களுக்கு ஸ்பெஷல் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். எல்லாம் பார்ப்பாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்க, இது பண்ணுவாங்க. இப்போ இன்ஸ்டாலாம் நிறைய வந்துச்சு அப்படி மெசேஜ் பண்ணிட்டு இந்த ஃபீலை எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? ஐயோ இப்பதான் blush பண்ணேன். அண்ணா இதுக்காக தானே நீங்க கேட்டீங்க. அத பார்க்கணும். அதை எப்படி கொண்டாடுறீங்க? என்ன What do I say for the God gift? அம்மாவோட gift. அம்மாக்கு இருக்கு கணக்குரி, அம்மாக்கு அம்மா, என்னோட பாட்டிக்கு இருக்கு. ஸோ அப்பா அண்ணன் வந்து அந்த குடும்பத்தை பார்க்கணும். நெக்ஸ்ட் டைம் வர சொல்லிடலாம். ரீசெண்டா உங்களோட கங்கா கௌரி படத்தோட ஒரு கிளிப் பார்த்தேன். காமெடியெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம டார்க் காமெடியெல்லாம் நம்ம வந்துட்டோம், நிறைய ட்ரெண்ட் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ பார்க்கும்போது நம்ம காமெடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நீங்க அது மாதிரி ஒரு என்டையர் காமெடி பண்ணுறதுக்கு ஐடியா இருக்கு? ஏன்னா இப்போ வந்து விட்டாருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு லைட்டர் ஃபிலிமாக பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப
அந்த மாதிரியான ஸ்கிரிப்ட்ஸ் 2 கேட்டிருக்கேன். மீட்டர் அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு தெரியல. பட் 100% லைட்டர் வெர்ஷன்ல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பிடிக்கிற மாதிரியான, இப்போ இருக்கிற கிட்ஸுக்கும் பிடிக்கிற மாதிரியான படமா நான் 2 கேட்டிருக்கேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. நிச்சயமா அதை பண்ணுவேன். லைட்டர் வெர்ஷனாக பண்ணணும்னு விருப்பப்படுறேன். நெக்ஸ்ட் இயர் மேபி அது நடக்கும். இந்த மாஞ்சா வேலு மலைமலை இந்த மாதிரியான படங்கள்லாம் திரும்ப எப்போ சார் பார்க்கலாம்? அந்த மாதிரி ஒரு கிராமத்துல இருந்து சிட்டிக்கு வந்த கமர்ஷியல் படம் அந்த மாதிரி இருந்துச்சு சார். இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா சிட்டி ஓரியன்டா இருக்கிறது, நல்லா படிச்ச ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படியே பாக்குறாங்க ரீசெண்டா. இப்போ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எனக்கு இப்போ அந்த மாதிரி டக்குன்னு கிடைச்சது தான் யானை. அது யானை பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர். இன்னைக்கும் கிராமங்களா இருக்கட்டும், இல்லை மதுரை, கோயம்புத்தூர், எங்கே போனாலும் லேடிஸ் மத்தியில் அந்த படம் பெருசாக ரீச் ஆயிருக்கு. பசங்களும் வந்து யானையை பற்றி பேசுவாங்க. ஸோ அப்போ தான் யோசிக்க பிஎன்சிக்கு இன்னும் நம்ம ஏதாவது திருப்பி ஏதாவது ஒரு கதை மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில பேருக்கு அது செட் ஆகும். அது கரெக்டாக எனக்கு அமைஞ்சது. எனக்கு மலைமலையிலும் சரி, மாஞ்சாவேலையும் சரி, 3 படமும் நான் வேட்டி கட்டி பண்ணேன். 3 படமுமே எனக்கு பெருசாக போச்சு. ஸோ எனக்கு எப்போதுமே அது தோணிக்கிட்டே இருக்கும். அதுக்கான கரெக்டான கதை அமையணும், இயக்குனர் வரணும். வெயிட்டிங். கண்டினியூஸா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே இருக்கீங்க. பெரிய போராட்டம் உங்ககிட்ட இருந்துட்டே இருக்கு. ஏதாவது ஒரு தருணத்துல ஏன் உங்களை கஷ்டப்பட்டு இருக்கணும்? அதுதான் நீங்க இரவாயாச்சு, ஜெயிச்சாச்சு, நிறைய படங்கள் பண்ணியாச்சு, 30 வருஷம் இண்டஸ்ட்ரி இருக்காச்சு, சரி போதும் அப்படின்ற ஏதாவது ஒரு தருணத்துல தோணிருக்கா? இல்ல அப்படி தோன்ற மாதிரி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு தோன்றிருக்கா? இல்லைண்ணா, ஏன்னா இன்னும் நம்ம பண்ண வேண்டியது என்னமோ இருக்குன்னு எனக்கு உள்ள இருந்துகிட்டே இருக்கு. அது ரீச் பண்ற வரைக்கும் அந்த எண்ணம் வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ அது இருக்கிற வரைக்கும் ஐ புஷ் மை லிமிட்ஸ். ஸோ அதுதான் என்னை வந்து இன்னும் லைவாக வச்சுக்கிட்டு இருக்கு. ஏன்னா அது அந்த புஷ் தான் என்னை வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். இந்த காலகட்டங்கள் நமக்கு கடந்து வந்த பாதைகள் நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நிதானத்தை கற்றுக் கொடுத்துருக்கு, பொறுமையாக இருக்கிற விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுட்டு இன்னும் நான் வேற ஒரு இடத்த ரீச் பண்றதுக்கான ஒரு விஷயம், இடத்தை தாண்டி இன்னும் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்றது தான் எனக்கு. செஞ்சி மேம், இந்த படம் கமிப்பா இருக்கும் மாதிரி அருண் விஜய் சாரோட ஏதாவது படங்கள் நீங்க பார்த்துருக்கீங்களா? யானை நான் பார்த்தேன். பிகாஸ் யானை தி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ட்ரம்ஸ்டிக்ஸ், யானைக்கு அப்புறம் நான் ஒரு படம் ட்ரம்ஸ்டிக்ஸோட பண்ணிட்டேன், காதர் பாஷா முத்ரராமன். ஸோ அந்த டைம்ல ஐ ஹேட் வாட்ச்ட் யானை. அப்புறம் ஐ வாட்ச்ட் மணிரத்னம் சிசி செக்கச்சிவந்த வானம். ஆமா, சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சாங். அண்ட் தட் டைம் I was not even interested, or I didn't even know too much about Tamil cinema. அந்த டைம்ல I'm talking about, and that's when I used to listen to the song and ரொம்ப கனெக்ட் ஆயிடுச்சு அந்த டைம்ல ஒரு. ஸோ ஆமா, these and நான் ஒரு இடத்துல தில்ருபா பாட்டு பாருங்க. என்ன தில்ருபா? that was my biggest dance number. இன்னும் அதுக்கு காம்படிட்டிவா இன்னும் பாட்டு எனக்கு பயங்கரமா போயிட்டு இருக்கு. சில ஆக்டர்ஸ் நம்ம பேர்லாம் சொல்றேன், அவங்களோட படங்கள்ல உங்களுக்கு திரும்ப தியேட்டர்ல பார்க்கணும்னு நீங்க விருப்பப்படுற படங்கள்லாம் சொல்லுங்க. அதாவது இல்ல ரீலிஸ்ட் இருக்கு சார், போலாம். கடைசியா முக்கியமான ஹீரோட படம் வந்து கேட்க போறேன். எனக்கு எல்லா ஹீரோஸோட நிறைய படங்கள் பிடிக்கும். அதுல நான் ஒரு படத்தை பர்டிகுலரா சொல்ல முடியாது. அதனால இந்த கொஸ்டின் அவாய்ட் பண்ணிக்கலாம். சொல்லுங்க. இந்த ஜெனரேஷன் யாருமே அந்த படத்தை வந்து டிவியில நம்ம தான் பார்த்துருக்கோம். இப்போ அதை ரீமேக் பண்ணி பண்ணா இப்படி ஒரு அருண் விஜயா அப்படின்றது இல்ல, ஆக்சுவலா அது ரொம்ப லவ்லி மெசேஜ் உள்ள படம். நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கும் அது ஒர்க் ஆகிற ஒரு ஸ்கிரிப்ட் தான். கண்டிப்பா அதை ரீமேக் பண்ணாங்கன்னா சூப்பரா இருக்கும். இப்போ இருக்கிற அந்த ஆக்டர்ஸை வச்சு நம்ம ஒன்று பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். ஆனால் பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் இட்ஸ் எவர் கிரீன். பாண்டவபூமி அண்ணன் சொன்ன மாதிரி துளித்திருந்த காலம் யூத்துக்கான ஒரு படமாக அண்ட் ஒரு நல்ல மெசேஜ் உள்ள படமாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் நான் அந்த படத்தில் ஒர்க் பண்ணது. அதுவும் கவிதாலயா பேனர் பாலச்சந்தர் சார் ப்ரொடக்ஷனில் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களோட படத்தை ரீரிலீஸ் பண்ணணும்னா என்ன படம் சார்? உங்களோட படமா சொல்லலாம். பாண்டவபூமி ஒன் ஆஃப் த நைஸ் ஃபிலிம்ஸ். இன்னும் அதுதான் சொன்னேன், இது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்க்கறதுக்கான ஒரு படமாக அதுவும் இருக்கும். அஃப்கோர்ஸ் மலை கமர்ஷியலான ஒரு ஃபிலிம். அண்ட்
தடையறத்தாக்க. ஏன்னா இந்த டைம் ஐ திங்க் அது பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. தியேட்டரிக்கலாக அது பார்க்கும்போது அது என்ன இருந்தாலுக்கே நிறைய ஃபேன்ஸ் இப்போ திரும்பவும் அந்த படத்தில் இல்லை, அது எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ரத்ன சட்டை தான் கேட்கணும். சார் உங்க ஃபிட்னஸ் எல்லாரும் தெரியும். நாங்களாம் மேக்ஸிமம் ஒரு 25-30 வயசு ஆனால் அந்த ரொம்ப வந்து அதை கம்மி பண்ணதுக்கு உங்க அளவுக்கு ஜிம்முக்கு போக முடியாது, சாப்பாடு டயட் பண்ண முடியாது. ஒரு எளிமையாக டிப்ஸ் கொடுங்க. அதுக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க, என்ன சாப்பாடு அந்த ஃபுட்டு முதல் கொஞ்சம் சொன்னீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஆண்கள் ட்ரை பண்ணுவாங்க. இல்லை, நான் டெய்லி ஒரு ரொட்டீனாக டிசிப்ளினாக நம்மளோட லைஃப் ஸ்டைலை வச்சுட்டோம்னாவே ஐ திங்க் இட்ஸ் ஹெல்த்தி. நான் வந்து என்னோட டைமிங் எல்லாம் கேட்டிங்கன்னா ஒரு மினிமம் 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணுவேன். ஒவ்வொரு பாட்டு ஒவ்வொரு நாளைக்கு, சம்டைம்ஸ் சர்க்கியூட் மாதிரி பண்ணுவேன். கேலரி பர்ன் பண்ணுறதுக்கு அன்னைக்கான கேலரியை நான் பர்ன் பண்ணிடுறேன். அது எப்படி வேணால் இருக்கலாம், வெயிட்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா கார்டியோ, ஸ்கிப்பிங், கிக் பாக்ஸிங்காக இருக்கலாம். ஏதாவது ஒரு விஷயம் நான் பண்ணிகிட்டே இருக்கேன். மெயினாக வந்து டயட்டு தான். நீங்கள் நான் எப்போதுமே சொல்கிறது தான், நம்ம வந்து போதும் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சாலே தட்ஸ் த பெஸ்ட் திங். ஏன்னா நம்ம டயட் பார்த்தீங்கன்னா எல்லாம் வச்சுருவாங்க இல்லையா, நம்ம வந்து இன்னும் ஒரு சர்விங் எடுக்கிறோம்ல, அது அங்கே தான் தப்பு. நம்ம ஒரு சின்ன போர்டில் ஹெல்த்தியான வெஜிடபிள்ஸ் நீங்கள் சாப்பிடுங்க. நம்ம நார்மல் சாப்பாடு சாப்பிட்டா கூட அளவு மட்டும் நம்ம கம்மி பண்ணிட்டோம்னாவே அதுவே யூல் ஷ்ரிங்க். ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று மாற்றிட்டே இருக்கேன். ஸோ அது நிறைய படங்களுக்கு தகுந்தாப்புல நான் பண்ணுவேன். பல்க் பண்ணணுமா, கம்மி பண்ணணுமா அப்படின்னு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணணுமான்றது. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் என் டயட் இருக்கும். வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவேன். ஒரு தடவை ரைஸ் எடுத்துப்பேன். அதுக்கு சப்ளிமெண்ட்டாக எடுத்துப்பேன். ஸ்வீட் பொட்டேட்டோவாக இருக்கட்டும், ஃபைபர், எக் ஒயிட்ஸ், சிக்கன், ஃபிஷ்ஷு வந்து ஸ்டீம்டு ஃபிஷ்ஷு. ஸோ இந்த மாதிரி எப்படி நம்ம இப்போ எல்லோரும் கேட்பாங்க, என்ன சார் முடி அப்படியே வச்சுருக்கீங்க? ஒன்று அம்மாவோட ஜீன், எனக்கு அம்மா சைடு ஜீன், ஓகே, அவங்க பிரதர்ஸ்க்கெல்லாம் நல்ல. ரெண்டாவது நம்ம சாப்பிட்ற இன்டேக், அதுக்கான கரெக்ட் இன்டேக் நமக்கு கொடுத்துருந்தோம். கருவேப்பிலையாக இருக்கட்டும், நம்ம இதுலேயே எல்லாமே இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம கரெக்டாக கருவேப்பிலை, தென் நெல்லிக்காய் ஜூஸ் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதா இருக்கட்டும். அண்ட் நான் அப்பப்போ நம்ம தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். ஹேர் வாஷ் பண்ணும்போது நல்ல தண்ணியாக, ஏன்னா சம்டைம்ஸ் ரொம்ப குளோரினேட்டட் வாட்டராக இருந்தால் அது வந்து நமக்கு இதாகும். ஸோ அந்த மாதிரி நிறைய கொஞ்சம் டேக் கேர் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆக்டராக இருக்கிறதுனால அதெல்லாம் என்ன அப்போ டைம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த டைமே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அந்த சீனியர் லைட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பின்னாடி வச்சுருவாங்க. அந்த க்ளோஸ்அப் க்ளோவாக இருக்கிறதுக்காக ஹீட்டில் வச்சுருவாங்க, பொசுங்கிரும் முடியலாம். இப்போல்லாம் ஆர்டிஸ்ட்டை நிற்க சொல்லுங்கள், யூ கான் ஸ்டாண்ட். ஏன்னா அவ்வளோ பெரிய லைட்டு பின்னாடி இருக்கும். நீங்கள் ஒரு 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 15 செகண்ட்ஸுக்கு மேலே நிற்க முடியாது. அப்படி ஸ்டார்ட் ஹிட்டிங் யூ. அதில் தான் ஆனால் பயங்கர க்ளோவாக இருக்கும். நம்ம ஆளுங்க அப்போ வந்து வச்சு எடுப்பாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் லைட்டிங் அண்ட் கேமரா அவ்வளோ சூப்பராக வந்துச்சு. ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ஜாலி, ஆக்சுவலாக ரொம்ப ஈஸியாகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இன்னும் சூப்பராக பண்ணலாம். அதுதான் எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். அதை வளர்த்துக்கணும் எல்லாரும். அதுதான் என்னோட 2026 அருண் சாரோட ரெசல்யூஷன் என்ன? நியர் வரும்போது ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் சொல்லியிருக்கேன். ரெசல்யூஷன் என்னென்னப்பா, கொஞ்சம் கேப் இல்லாமல் படம் பண்ணணும் அப்படின்றது. நடுவில் ரொம்ப கேப் எடுத்துகிட்டு இருந்தேன். அது இல்லாமல் கரெக்டாக படங்கள் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது. ரெண்டாவது எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி. ஐ ஆல்வேஸ் டூ தட். பட் என்னென்னா, இப்போ நம்ம சம்டைம்ஸ் இப்போ லாஸ்ட் டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் எடுக்கும் போது ரொம்ப அதுக்குள்ளேயே இருப்பேன். அது எல்லாருக்குமே தெரியும். நான் ஜாஸ்தி பேசவும் மாட்டேன். சம்டைம்ஸ் கேரக்டருக்குள்ளேயே இருந்துரு. அது பசங்களுக்கும் தெரியும். வீட்லேயுமே சம்டைம்ஸ் அப்படி தான் இருப்பேன். ஸோ they அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை இப்போ ஒன்று பேசிகிட்டே இருந்தாங்கன்னா நான் வேறு ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு இருப்பேன்ல, அப்போ அதில் அண்டர்ஸ்டாண்ட் தட் அப்பா தட்டுதுன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு அப்பப்போ நினைக்கிறேன். பிகாஸ் ஏன்னா இந்த இன்டென்ஸாக பண்ணும் போது அது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். ரெசல்யூஷனா என்னோட ரெசல்யூஷன் ஐ திங்க் ஐ வாண்ட் டு டூ a lot of films. 2 years ஆயிடுச்சு லாஸ்ட் ஃபிலிமுக்கு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ ஐ வாண்ட் டு பி ஏபிள் டு பி ஹியர் இன் தமிழ்நாடு and do a lot of films, good scripts. அண்ட் தமிழ் இன்னும் நல்லா கற்றுக்கணும். ஆமாம் கண்டிப்பாக. சார், ஹீரோ வந்து டைரக்டர் ஆகிறாங்க, டைரக்டர் வந்து மியூசிக் பண்ணுறாங்க, பாட்டு போடுறாங்க. அது மாதிரி அருண் விஜய் வந்து நடிப்பு தோற்று ஏதாவது 2000 பார்க்கலாமா?
டைரக்டர் ஆகும் இல்லை பாடகர் ஆல்ரெடி ஒரு பாட்டு பாடிருக்கீங்க. அது நமக்கு இன்ட்ரெஸ்ட் சினிமாவில் தான் நமக்கு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பிரதர். அது வந்து எனக்கு வந்து ஸ்டண்ட் கோரியோகிராஃபி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. என்னோட ஸ்டண்ட்ஸை நான் கோரியோகிராஃப் பண்ணணும்னு ஆசை. பட் அதுக்கு ஆள் இருக்காங்க பாவம், அவங்களுக்கும் அதுக்கு ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு. நம்ம வேலையை மட்டும் நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் நம்ம பண்ணுறதே இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கெல்லாம் அப்புறம் போய்க்கலாம் அப்படின்ட்டு அதை விட்டு வச்சிருக்கேன். பட் ஐ காட் இன்ட்ரெஸ்ட் பிஹைண்ட் த கேமரா. ஏன்னா நான் ஒரு பெரிய கேப் அந்த டைம் இருந்தப்போ ஐ வென்ட் டு யூஎஸ். என்னோட ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ்க்காக நான் போயிருந்தேன். அது ஒரு கேப், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது. அது ஒரு கேப்பில் வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் கோர்ஸ் பண்ணிட்டு வந்தேன். ஸோ ஒரு நடிகன்னா கேமரா பின்னாடி என்ன நடந்துட்டு இருக்குன்றத நமக்கு தெரியணும். இல்லை எடிட்னா என்ன, எவ்வளோ தூரம் லென்சஸ்னா என்ன, இது எல்லாமே ஒரு விஷயம் எனக்கு ஒரு பெரிய ஒரு லெசனாக இருந்தது. அது தட் ஹெல்ப் மீ ஆஸ் அன் ஆக்டர். ஒரு கான்ஃபிடென்ட்டாக டைரக்டர் ஒன்று சொன்னார்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இவ்வளோ தான் நடிக்கணும் இந்த ஃப்ரேமுக்குன்றதில் எல்லாமே வி லேர்ன் த்ரூ தட். ஸோ இந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருந்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அது பின்னாடி அது மேபி இட் வில் பி யூஸ்ஃபுல் நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ. அதான் டிசம்பர் 25 ரெட்டத்தில் படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள்லாம் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம். அதே மாதிரி இந்த படம் நிச்சயமாக அவங்க எல்லாரையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபேக்டர் ட்ரெய்லர்லேயே அவங்க க்ரியேட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அது வந்து யூ ஆல் வில் என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை இந்த படம் உங்கள் எல்லாருக்கும் கொடுக்கும். அண்ட் நிறைய தியேட்ரிக்கல் மொமெண்ட்ஸ் இந்த படத்தில் இருக்குது. அண்ட் மேபி ஆக்டிங்லேயும் சரி, ஸ்டன்ஸ்லேயும் சரி, விஷுவலாகவும் சரி, சவுண்டிங்காகவும் சரி, இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இட்ஸ் எ வெரி கிறிஸ்ப் ஃபிலிம். உங்கள் எல்லாரும் கண்டிப்பாக இது வந்து இட் ஒன்ட் டிசப்பாயிண்ட் யூ. ஸோ எல்லாரும் படம் தியேட்டருக்கு வந்து படத்தை பாருங்கள். புட் இன் ஆல் ஆர் எஃபர்ட்ஸ். அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களோட அந்த ஃபீட்பேக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். டிசம்பர் 25 ரெட்டத்தலை படத்தை பாருங்கள். ரெட்டத்தலை டிசம்பர் 25 சினிமாஸில் வருது. ப்ளீஸ் கோ. அண்ட் ஒரு லார்ஜர் தென் லைஃப் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். அண்ட் ஐ எம் ஹோப்பிங் தட் யூ ஆல் என்ஜாய் இட். தேங்க்யூ.